இந்த டிசைன்ஸ்லாம் அழகா பண்ணிருக்காங்களா, கலர் காம்பினேஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க மேம். இவங்க தெரியுமா மேம், இவங்களுக்கு வரும்போது பெடலே போட தெரியாது மேம். போடும்போது ரிவர்ஸ்லயே போடுவாங்க மேம். எல்லாம் சிரிப்பாங்க கிளாஸ்ல வரவங்க. அவங்களாம் கொஞ்சம் இது பண்றவங்க தான், அப்படியே சிரிப்பாங்க. ஆனா அவங்க கான்பிடென்ட் மேம், நான் தச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேக் போயிட்டாங்க, இவங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தச்சாங்க மேம். ஓகே, சில வந்து கிளாஸ்க்கு வர்றவங்க ஆல்ரெடி ஏதாவது தச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். ஆனா பினிஷிங்கா கத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்திருப்பாங்க. சில பேர் வந்து தையல் தெரியாதவங்க வராங்க தான். ஆனா தையல் தெரியாம வர்றவங்க இந்த அளவுக்கு அழகா வந்து ஒரு கலர் காம்பினேஷனோட அழகா வந்து டிசைன் பண்றது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம். குட்டி ட்ரெஸ்லாம் யாருக்குமே வந்து டக்குன்னு தைக்க வராது இல்லையா? என்ன அதிகமா வந்து கிளாஸ்ல திட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா எதுக்காக திட்டுவாங்கன்னா, மேம் இந்த ரெக்கார்ட் ஒர்க் மட்டும் வேணாம் மேம், குட்டி ட்ரெஸ் தைக்க முடியல மேம்னாங்க. இவங்க அவ்வளவு அழகா அதுல பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து செம்ம சூப்பரா தைச்சிருக்காங்க. என்னோட டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுமே வந்து சூப்பரா வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அக்கா நான் சூப்பரா கத்துக்கிட்டு இப்ப வந்து புட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நானே வந்து நிறைய ஓனா வந்து டிசைன் பண்றேன் அப்படின்னா நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ நீங்களும் கத்துக்கிட்டு, நீங்களும் ஒரு சுயதொழில் கத்துக்கிட்டு வீட்டிலே இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.